சொன்னா கேளுங்கடா. என்ன ஏன்டா இப்படி போட்டு சித்திரவதை பண்றீங்க? என்ன விட்டுடுங்கடா. விட்டுறோம்டா, விட்டுறோம். முதல்ல குப்பி வரட்டும். இந்த பாரு, விடியறதுக்குள்ள குப்பி வரலன்னா உன்னை இந்த மரத்திலேயே கட்டி வச்சு எரிச்சிருவோம். அட கடவுளே, நம்ம நிலைமை இப்படி ஆகணும். டேய் கருவாயா, நான் சொன்னா நம்புடா. முன்னாடி என்னமோ ராணி நினைச்சு குப்பிய கலாட்டா பண்ணது உண்மைதான். இப்ப குப்பி காலா படத்துக்கு எனக்கு எந்த சம்பந்தமே கிடையாது. சொன்னா நம்புடா. இந்த கதையெல்லாம் என்கிட்ட வேணாம். நீ நேரடியா வந்தா என்கிட்ட மாட்டிடுறா. குப்பி ஆள் வச்சு கடத்திட்டு நல்ல மாதிரி வந்து என்கிட்ட பேச்சு கொடுக்குற. யாரை ஏமாத்த பாக்குற? டேய் சத்தியமா நான் அப்படிப்பட்ட ஆளே கிடையாது. நான் சொன்னா நம்புங்கடா. என்ன விட்டுடுங்கடா. ஏய் டொங்குரா, நான் உன்னை நம்ப மாட்டேன். நீ தானே கடத்தி இருக்க. சத்தியமா சொல்றேன், நான் கடத்தல கருவாயா. நீ தானே கடத்தி இருக்க. ஐயோ, நான் எதை சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறானே. ஐயோ, நல்லவனா வந்து நல விசாரிக்க போய் இவனை விட்டு இப்படி மாட்டிக்கிட்டானே. என் விதி இப்படியா முடியணும்? இவ்வளவு பண்ணி நீ உள்ள சொல்ல மாட்டேங்கிறல. இதோ பார், 10ன்றதுக்குள்ள நீ குப்பியை எங்க மறைச்சு வச்சிருக்கேன்னு உண்மையா சொல்லிடு. இல்ல உன்னை இப்பவே கொளுத்துங்கடா. ஐயோ கருவாயா, அப்படி எல்லாம் பண்ணிடாதடா. அறிவு கெட்டவட. டேய் என்ன நம்புடா, நான் ரொம்ப நேர்மையானவன். மாமாய், குப்பி வந்துட்டா. குப்பி வந்துட்டா. வா குப்பி, வா. மாமாய், குப்பி வந்துட்டியா? குப்பி வந்துட்டியா? உனக்கு ஒண்ணும் ஆகலையே. குப்பி வந்துட்டா. என் உயிரை காப்பாத்திட்டா. என்ன விட்டுறானுங்க. நீ இல்லாம நான் தவிச்சு போனேன். நான் இல்லாம நீ தவிச்சு போயிருப்பேன்னு எனக்கு தெரியும் மாமாய். ஆமா, அவங்க ஒண்ணு பண்ணலையே. நீ புதராணியா அந்த 3 பேர் கேட்டாங்க மாமாய். நான் இல்லன்னு சொன்னேன். அதான் என்ன விட்டுட்டாங்க. 3 பேரா? யார் அந்த 3 பேரு? இந்த டோங்குரா கேட்ட மாதிரி தான் அவனும் உன்னை பூதராணியான்னு கேட்டிருக்காங்க. அப்ப இந்த டோங்குரா அவனால தான் இருக்கணும். டேய் தீய வச்சு கொளுத்துங்கடா. அவனுக்கு எனக்கு எந்த சம்பந்தமே கிடையாதுடா. அவனு யாருன்னே எனக்கு தெரியாது. தயவுசெய்து நான் சொன்னா கேளுங்கடா. என்ன விட்டுடுங்கடா. ஆமா மாமாய், அவங்க இந்த டோங்குரா பத்தி ஒண்ணுமே கேட்கல. அவங்களுக்கு இவங்களுக்கு எந்த சம்பந்தம் இல்ல. பாவம் மாமாய், அவுத்து விட்டுட. அப்படிங்கிற? டேய் அவுத்து விடுங்கடா. வாங்கடா சீக்கிரம் அவருங்கடா சீக்கிரம். குப்பி குப்பி, நீ இல்லாம நான் பட்ட பாடு இருக்கே. ஐயோ. டேய் கருவாயா, இது வரல நீ குப்பிய கல்யாணம் பண்ணாதனாலதான் இவ்வளவு குழப்பமே. சீக்கிரம் அவ கழுத்துல தாலி கட்டுறா. நாளைக்கே 4 நட்சத்திரம் எல்லாம் பார்த்து. முட்டாள், 4வது நட்சத்திரம் அது. இப்பவே மேல இருக்கிற நட்சத்திரத்தை சாட்சியா வச்சு என் குப்பி கழுத்துல தாலியை கட்டுறேன்டா. அப்பாடா, எப்படியோ குப்பி கருவாயன் கல்யாணம் முடிஞ்சது. திரும்ப ஏதாவது பிரச்சனை வந்து நம்மளை கட்டி வைக்கிறதுக்குள்ள எஸ்கேப் ஆயிடலாம். தீட்சிதர் வீட்டு பிரச்சனைக்கு பக்ஷீஷ் வந்து தீர்த்து வச்சு சோடியை படிக்க வச்சுட்டு போயிட்டான். அருணகிரி வைத்தியரை தேடி போற இடத்துல என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்குமோ அதை எப்படி சமாளிக்க போறனோ தெரியல. என்னோட அஞ்ஞான வாசம் என்னோட சக்திகளை திரும்ப பெற முயற்சியிலேயே முடிஞ்சு போயிரும் போல இருக்கு. எப்படியோ நம்ம குடும்பத்துல யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படாம இருக்கணும். சத்திய மங்களம். இவர்கிட்ட விசாரிச்சு பார்க்கலாம். ஐயா ஒரு நிமிஷம், இங்க அருணகிரி வைத்தியர்னு நம்ம வைத்தியரா இருக்காருப்பா. அவர் தான் எங்க ஊருக்கு கடவுள் மாதிரி. நல்ல மனுஷன் தம்பி. அவரு காத்து பட்டாலே வியாதி எல்லாம் பறந்து போயிடும். உனக்கு எதுவும் உடம்பு சரியில்லையா தம்பி? வைத்தியம் பண்ணிக்கணுமா?
தாராளமா போய் பாரு தம்பி. காசு வாங்க மாட்டாரு, நல்ல மனுஷன், கைராசியான ஒரு தம்பி. நான் வரட்டுமா ஆ, தம்பி? சரிங்க. அருணகிரி வைத்தியருக்கு ஊருக்குள்ள ரொம்ப நல்ல பேரு போல இருக்கு. நல்ல மனுஷன் வேற சொல்லிட்டு போறாரு. நாம கேக்குற ஒரு பிடி அரிசிய தானமா கொடுக்க யோசிக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். அம்மா, என்னப்பா? இங்க வைத்தியர் வீடு எங்க இருக்கு? வைத்தியர் வீடா? இப்படியே நேரா போய் இடது பக்கம் திரும்பினா ஒரு சவுக்கு மரம் வேலி போட்ட வீடு வரும். அதான் வைத்தியர் வீடு. ரொம்ப நன்றிங்க, நான் வரேன். என்னப்பா, உடம்புக்கு ஏதாவது? இல்லம்மா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நான் வைத்தியர் ஐயாவை பார்க்கணும், அவ்வளவுதான். போய் பாருப்பா. வைத்தியர் ஐயா எதுவா இருந்தாலும் நல்லபடியா முடிச்சிடுவாரு. ரொம்ப நல்ல மனுஷன். ஊருக்காக உழைச்சி உழைச்சி தனக்குன்னு எதுவுமே சேர்த்து வச்சுக்கல. அவங்க பரம்பரை அப்படி. சரிப்பா, நீ போய் பாரு. சரிங்கம்மா. ஊர் மக்கள் சொல்றத வச்சு பார்த்தா அருணகிரி வைத்தியர் ரொம்ப தங்கமானவரா இருப்பார் போல இருக்கு. நல்லவரா இருந்தாலே அவர் ஏழையா தான் இருப்பாருங்கிறது விதி போல இருக்கு. ஏமா வைத்தியர்ல அப்பா பூஜை பண்ணிட்டு இருக்காரு. என்ன விஷயம்? பூஜையில இருக்காரா? அங்க கோவில்ல வரவு செலவு கணக்கு பார்க்க பஞ்சாயத்து கூடி இருக்கு, பூஜையில இருக்காருங்கிற. வர சொல்லுமா அவரை. அடே, அங்க கோயில பஞ்சாயத்தை கூட்டினதே என் புள்ளதான். அவனுக்கு வர தெரியாது? சாமி கும்பிட்டு வருவான். அப்போ யாரது? என்ன சத்தம்? உன்னை பஞ்சாயத்துக்கு கூப்பிட வந்திருக்காங்க. ஓ, ஏன்பா, நான் தான் பஞ்சாயத்துக்கு வரேன்னு சொல்லியிருக்கேன்ல, அதுக்குள்ள அந்த வெத்தலை பார்க்க ஆரம்பிக்கும் உங்களை அனுப்பிட்டானா? போங்கப்பா. என்னங்க, சாப்பாடு ஆயிடுச்சு, சாப்பிட்டு போங்களேன். இல்லம்மா, அங்க பஞ்சாயத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. ஏன்பா, என்னப்பா நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல? என் பொண்டாட்டி சாப்பிட கூப்பிட்டது என்ன? நீ என்ன ரொம்ப அதிக பிரசங்கிதமா பேசிக்கிட்டு இருக்க? அவன் பேசலடா, புது பணக்கார ஆறுமுகம் இருக்கான்ல, அவன் அல்ல கையா இருக்கிற தைரியத்துல அவன் பேசிட்டு இருக்கான். நீ இருந்து சாப்பிட்டு போடா. வேண்டாம்மா, நான் பஞ்சாயத்தை முடிச்சிட்டு வந்து பொறுமையா சாப்பிடுறேன். நான் போயிட்டு வந்துடுறேன். வாங்கய்யா. பாப்பா. ஏன் இப்படி மனுஷனை போட்டு அவசரப்படுத்துறீங்க? பாம்பு என்னாச்சு? உள்ள கொண்டு படுக்க வைங்க. போங்க போங்க. கடிச்சு எவ்வளவு நேரம் ஆகுது? 1 மணி நேரம் ஆச்சுங்கய்யா. என்னங்க இவ்வளவு தாமதமா கொண்டு வந்திருக்கீங்க? புனிதா, போய் வைத்திய வீட்டு எடுத்துட்டு வா. கோமலா, கொஞ்சம் சுடுதண்ணி எடுத்துட்டு வா. நந்து, அங்க நாகதாளின்னு ஒரு பாட்டில் இருக்கும், அதை எடு. வைத்தியரா, அங்க பஞ்சாயத்துல உங்களுக்காக எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க. யோ, உனக்கு கிண்டலா போச்சா? எனக்கு வைத்தியம் தயா முதல்ல, அதுக்கப்புறம் தான் எல்லாமே. இங்க ஒரு குழந்தை உயிருக்காக போராடிக்கிட்டு இருக்கு, அதை காட்டுல உங்க பஞ்சாயத்து உனக்கு முக்கியமா போச்சா? இல்ல அப்படி நான் பஞ்சாயத்துக்கு வந்து குத்தக பாக்கி இவ்வளவு மூட்டை நெல்லு வரணும்னு சொன்ன உடனே உங்க முதலாளி அத்தனை மூட்டை நெல்லு ஏத்தி லாரியில கொண்டு வந்து இறக்குவாரா? முதல்ல வெளியே போய் நில்லுங்க, இல்ல பஞ்சாயத்துக்கு போய் வைத்தியர் மெதுவா தான் வருவாருன்னு சொல்லுங்க. போங்க. சரி, நீங்க வைத்தியத்தை முடிச்சுட்டு வாங்க, நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம். பொறுமையா இருங்க. பங்காளி. பங்காளி, அந்த வைத்திய பையன் வந்துட்டானா? அவன் இன்னும் வரல. சகனம் கேட்கிற மாதிரி தனியா வந்து நிக்கிறீங்களே, பஞ்சாயத்து நினைச்சா பயமா இல்லையா? யோ, எதுக்கியா நான் பயப்படணும்? என்ன பங்காளி, 10 வருஷமா குத்தகை பணம் கொடுக்கல. நம்ம முன்னாடி கை கட்டி நின்னவன்லாம் இப்ப கை நீட்டி கேள்வி கேட்கறான். அநேகமா இந்த பஞ்சாயத்தை கூட்டினதே நமக்காகத்தான் நினைக்கிறேன். யோ, கூட்டட்டும்யா, நம்ம பார்க்காத பஞ்சாயத்தாயா. கோயில் நிலம் நம்மக்கிட்ட இருக்கிற வரைக்கும் நாம குத்தகை பணம் கொடுக்க கூடாது. அருணகிரி தர்மகர்த்தாவா இருக்கிற வரைக்கும் கோயில் திருவிழாவை நல்லபடியா நடத்த விடக்கூடாது. ஒவ்வொரு வருஷமும் திருவிழா பஞ்சாயத்து கூடுற போதெல்லாம் இதவே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, ஆனா ஒன்னும் நடந்த பாடு இல்ல. நடக்கும்யா, நாம நினைச்சது எல்லாமே நடக்கும். எப்படி? வழக்கம் போல இந்த வருஷமும் அருணகிரி குத்தக பணத்தை கராரா கேட்டுட்டான்னு வச்சுக்க, அவனை ஒரே அடியா போட்டு தள்ளுறதுக்கும் நான் ஏற்பாடு பண்ணிட்டேன். பங்காளி, இந்த விஷயத்தை இது வரைக்கும் என்கிட்ட சொல்லவே இல்லையே.
ஏயா சதி வேலையை சங்கூதியா சொல்ல முடியும்? சைலண்டா இரு, நடக்கிறத மட்டும் வேடிக்கை பார்த்தா போதும். இப்ப போய் பஞ்சாயத்துல உட்காரலாம். ஐயா, ஏன் குழந்தை கண் முழிக்கல? கொஞ்சம் பொறுமையா இருமா. எனக்கு தெரிஞ்ச எல்லா வைத்தியமும் பண்ணி பார்த்துட்டேன். கண்டிப்பா குழந்தை கண்ணு முடிச்சிடும். கடவுள் கைவிட மாட்டார். ஐயா, நல்லா இருக்கணும்யா. நீங்க தெய்வ மாதிரி உங்க பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் நல்லா இருக்கணும்யா. இருக்கட்டும்மா. ஐயா, அவசரத்துல காசை எடுத்துட்டு வராம வந்துட்டோம் ஐயா. பரவாயில்லம்மா, பரவாயில்ல. ஐயா, அழைச்சிட்டு போங்க. ரொம்ப நன்றிங்க. நன்றிங்க. நாங்க வரோம். பாத்துமா. ஆமா, இந்த வைத்தியர் வீட்டுக்கு வரும்போதுதான் எல்லாரும் அவசரத்துல வருவாங்க, பணத்தை மறந்துடுவாங்க. கோமலா, அங்க பாரு. அவங்க போகும்போது மனசார வாழ்த்திட்டு போறாங்க பாத்தியா? அது 1 கோடி ரூபாய் கொடுத்தா கூட கிடைக்காது. புரிஞ்சுக்க. வெறும் வார்த்தை மட்டும் எங்க வயித்தை நிறைச்சிருமாக்கோ. வைத்தியங்கிறது ஒரு வியாபாரம் இல்ல, அது ஒரு பெரிய சேவை. இங்க வந்துட்டு குணமாகி போறவங்க அவங்க பிரியப்பட்டு கொடுக்கறதா நம்ம வாங்கணும், வற்புறுத்த கூடாது. மளிகைக்கார பிரியப்பட்டு மளிகை சாம கொடுக்கறது இல்ல, பால்கார பிரியப்பட்டு பால் கொடுக்கறது இல்ல, துணி கடைக்கார பிரியப்பட்டு துணி கொடுக்கறது இல்லையே. எவ்வளவு நேத்திக்கு உங்க பொண்ணு பார்க்க வந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சீர்சனத்து எதுவும் வேணா உங்க பொண்ணு மட்டும் கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லலையே. நீங்க மட்டும் நிறுத்தடி. பாவத்துக்கு ஆசைப்படுறவன் தான் கடமையை காசு வாங்கிக்கிட்டு செய்வான். நான் புண்ணியம் செய்யறவன். எனக்கு காசு பணம் முக்கியம் இல்ல. என் குழந்தைகளை கடவுள் காப்பாத்துவார். வாங்கயா போலாம். ஐயா, ஆமா, இது அருணகிரி வைத்திய ஐயாவோட வீடு தானேங்கம்மா? ஆமா, எதா இருந்தாலும் சொல்லு. இங்க இலவசமா வைத்தியம் பாக்குறோம். உனக்கு என்ன தலைவலியா, வயிற்று வலியா, கால் வலியா, வாந்தி பெரியா? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. நான் வைத்தியர் ஐயாவை பார்க்கணும். எதுக்கு? அவர்கிட்ட சில வைத்திய குறிப்புகள் கேட்கணும். வைத்திய குறிப்பு மட்டும் கேட்காத, அந்த வைத்திய பெட்டி எடுத்துட்டு போயிடு. அப்பதான் 4 காசு வர தொழில பார்த்து எங்க குடும்பத்தை காப்பாத்துவாரு. அவ ஏதோ மனவேதனையில பேசிட்டு போறா. நீ ஒன்னும் தப்பா எடுத்துக்காத. அருணகிரி என் பையன்தான். கோயில்ல பஞ்சாயத்து கூடி இருக்குதுப்பா. நீ அவனை பார்க்கணும்னா அங்க போய் நீ பாரு. சரி பாட்டி, ரொம்ப நன்றி. நான் வரேன். இந்த வருஷம் நம்ம அம்மன் கோயில் திருவிழாவை எந்த வருஷம் இல்லாத அளவுக்கு மிக சிறப்பா ஜாம்னு கொண்டாடணும். சுத்து வட்டார மக்கள் அனைவரும் மூக்கு மேல விரல வைக்கிற அளவுக்கு மிக சிறப்பா கொண்டாடணும். கொண்டாடலாம். ஆனா கோயில் பணம் எவ்வளவு இருக்கு, பழைய குத்தகை பணம் எவ்வளவு இருக்கு, இந்த வருஷம் எவ்வளவு பணம் வரும், இதெல்லாம் கணக்கு பார்த்தா தானே செய்ய முடியும். ஆளாளுக்கு எவ்வளவு பணம் போடுறேன்னு அப்பதானே தெரியும். ஆமா. யோ, எல்லாம் தெரிஞ்ச அந்த வைத்தியர் அருணகிரி வைத்தியம் பார்த்துக்கிட்டு வீட்டுல உட்காந்துக்கிட்டு இருக்காரு. இங்க ஊரே அவருக்காக கூடி இருக்குது. என்னமோ பெரிய பரம்பரை கௌரவம்னு சொல்லி அந்த அன்னாடங்காட்சிக்கு போய் பொறுப்பை கொடுத்துருக்கலையா? அந்த ஆளு என்னைய பொறுப்பாவையா நடந்துக்கிறாரு? யோ, வெத்தலப்பா கார்முகம், 10 வருஷமா கோயில் நிலத்தை குத்து எடுத்துட்டு பணம் கொடுக்காம ஏமாத்துற நீ வைத்தியரையாவை பத்தி பேசுறியா? யோ, வைத்தியர் அன்னாடங்காட்சி ஆனது அவருடைய சொந்த பணத்துல ஊருக்கு நல்லது செஞ்சதுனாலதையா. சாப்பிட்ட கையால காக்கா ஓட்டாத கஞ்சை நீ அவரை பத்தி தப்பா பேசுறியா? என்னடா ஆளாளுக்கு எகுறீங்க? இன்னொரு வார்த்தை என்ன பத்தி பேசுனீங்க, நடக்கிறதே வேற. யோ, என்னையா பண்ணுவ? என்ன பண்ணுவனா? தொலைச்சு விடுவேன். தொலைச்சு. கொஞ்சம் அமைதியா இருப்பா. அவனை முதல்ல அமைதியா இருக்க சொல்லியா. பஞ்சாயத்து அதுக்காக தான் கூடி இருக்கு. நீ கொஞ்சம் அமைதியா இரு. நேரம் ஆகிட்டு இருக்கு. எவ்வளவு நேரமா வெயிட் பண்றது? வைத்தியர் வருவாரா மாட்டாரா? யோ, கொஞ்சம் அமைதியாரியா. ஐயா வராரு. ஐயாவே வந்துட்டாரியா.
உட்காருங்க உட்காருங்க. வணக்கம் எல்லாரும். எல்லாரும் என்ன மன்னிக்கணும். பஞ்சாயத்துக்கு கிளம்பும் போது பாம்பு கடிச்ச குழந்தைய அவசர அவசரமா கொண்டு வந்தாங்க. அந்த குழந்தைக்கு வைத்தியம் பார்த்துட்டு வர்றதுல தாமதமாயிருச்சு. அதனால என்னையா நல்ல விஷயத்துக்காக காத்திருக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? பஞ்சாயத்தை ஆரம்பிக்க வந்ததே லேட்டு, இதுல வேற விளக்கம் வேறயா? ஐயா, நாங்க பஞ்சாங்கத்தை பார்த்ததுல வர்ற ஆவணி மாசம் 18ஆம் தேதி நல்ல நாளா இருக்கு. நிறைஞ்ச புதன்கிழமை, வளர்ப்புற வேற. அன்னைக்கே அம்மன் கோவில் திருவிழாவை வச்சுக்கலான்னு முடிவு பண்ணிருக்கோம். நீங்க என்ன சொல்றீங்க? கோவில்ல திருவிழா நடத்துறதுன்னா கோவிலோட நிதி நிலவரம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். கருப்பு, அந்த கணக்கு புத்தகத்தை எடுத்து கொடுங்க. அங்காளி கோயில் கணக்கு வழக்க பார்க்குறாங்களாம். நம்ம விஷயத்தை கலப்புறதுக்கு தான் இது. போன வருஷ திருவிழா செலவுக்கே குத்தக பணமும் உண்டியல்ல கிடைச்ச வசூலும் பத்தாம நம்ம பழனிசாமி அண்ணா அக்கௌண்ட்ல இருந்து 30,000 ரூபாய் எடுத்து திருவிழாவை நடத்தியிருக்கோம். அந்த பணத்தையே நம்ம அவருக்கு திருப்பி கொடுக்கணும். அவருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தையும் சேர்த்து 3 லட்சம் ரூபாய் இருந்தாதான் இந்த வருஷம் திருவிழாவை நடத்த முடியும். இதுதான் இப்போதைய நிலைமை.